நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் எழுதி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் நமக்கு வந்து பணியானே வழங்கலை. மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கு ஒரு சுப்பிரபாதம் வச்சிருக்காரு. காலையில் எந்திரிச்ச 3 தடவை சொல்லிக்கிட்டு வர்றாரு, மிக விரைவில் மிக விரைவில் மிக விரைவில். அவருக்கு இந்த வார்த்தையை விட்டா எதுவுமே தெரியாது. அதாவது செந்தில் கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து ஈயம் பூசுவாங்க. ஈயம் பூசும் போது கவுண்டமணி சொல்லுவார் செந்தில்கிட்ட, டேய் நான் அண்டாக்குள்ள போகும்போது நான் இப்படி திருப்பி சொல்லும்போது இப்படி திருப்பணும், நான் இப்படி திருப்பி சொல்லும்போது இப்படி திருப்பணும், மொத்தத்தில் ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசின மாதிரி இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கும்போது கூட மாண்புமிகு பள்ளிக்கூடத்துறை அமைச்சர் கேள்வி கேட்கும் போது, சார் நீங்கள் எப்போ வந்து ஆசிரியர் பணியை நியமிக்க போறீங்கன்னு கேட்கும்போது, அங்கே வந்து பணி கொடுக்கலாம் நினைக்கும் போது வந்து நீதிமன்ற வழக்கு ஒன்று வந்து போச்சு அப்படின்றாரு. நீதிமன்ற வழக்குக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது 10th படிக்கும்போது அந்த வழியாக போவோம். ஸ்கூலுக்கு போகிற வழியில் ஒரு எலுமிச்சம்பழம் மரம் இருக்கும் அந்த வீட்டில். அந்த எலுமிச்சம்பழம் மரத்தை இவ்வளோ பெரிய கல் தான் எடுத்து எறிவோம். அது போய் ஒரு நாள் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ரோட்டில் பட்டுருச்சு. அவர் இவ்வளோ பெரிய கல்லை சோல்டரில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு கொண்டு வந்தார். அப்போ கொண்டு வந்து எந்த ஒரு கல்லை எந்த கேட்கும்போது அந்த இவங்க தான் எந்த சொல்லிட்டாரு. நாங்கள் எந்திரிச்சிட்டோம். ஐயா என்னங்க பண்ணான்னு கேட்டார். சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய கல்லை தெரிஞ்சாங்க, 16 ஓடு உடஞ்சி போச்சு சொன்னார். அவர் போட்டது ஹாஸ்பிட்டல் சீட்டுக்கும் ஓட்டுக்கும் சம்மந்தமே தெரியாதவர் அவர். அப்போ சார் சொன்னார், ஐயா நீங்கள் சொல்கிறது கல்லை தெரிஞ்சான்னு சொல்லுங்கள், ஏற்றுக்கிறேன். ஆனால் இவ்வளோ பெரிய கல்லை எப்படியா இவ்வளோ பெரிய பையன் எரிய முடியும்னு சொன்னார். அதே மாதிரி இந்த அமைச்சு பணியாளர்கள் வழக்கு வந்து உப்புக்கு வரப்புக்கு ஆகாத வழக்கு, சம்மந்தமே ஆகாத வழக்கு போய் எங்களுக்கு வந்து இந்த வழக்கு தான் தடையான இருக்குது அப்படின்னா இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது மாதிரி சொல்கிறேன், இந்த வழக்கு இவ்வளோ பெரிய வழக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சரிங்களா? இதுதான் இப்போ மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர்கள் விரைவாக எங்களுக்கு பணியாணை வழங்குமாறு உங்களை கேள்வி கேட்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பக்கத்து மாநிலமான கேரளா கல்வித்துறைகள் நம்பர் 1ல இருக்கு, தமிழ்நாடு கடைசி இடத்துல இருக்கு. இதோட வெக்கம் யாருக்கு வேணும்? நமக்கு வேணுமா? ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு வேணுமா? கண்டிப்பா விரைவாக வந்து 3292 ஆசிரியர்களின் வாழ்வில் ஒளியேற்றுமாறு மாண்புமிகு தூஞ்சி கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் அவர்களை இந்நேரத்தில் எங்களுக்கு விரைவாக பணியாணை வழங்கி எங்களை மகிழ்ச்சி படுத்துமாறு முடித்து வேண்டி கேட்கிறேன். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.